கன்சிஸ்டன்சி. நீங்க கிரியேட் பண்ணக்கூடிய ஐஏ எல்லா இடத்துலயும் உங்களோட என்டையர் அப்ளிகேஷன்ஸ்லயும் ஒரு கன்சிஸ்டன்சியா இருக்கணும். நீங்க குடுக்கக்கூடிய ஹைரார்கி ஒரு ஸ்கிரீன்ஸ்க்கு போகும்போதும் அதே கன்சிஸ்டன்சிய அத மெயின்டெயின் பண்ணணும். இல்லன்னா யூசர்ஸ் வந்து டிவியேட் ஆகுறதுக்கோ, இல்ல கன்ஃப்யூஷன் ஆகுறதுக்கோ அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்கு. ஸ்கேலபிலிட்டி. நீங்க யுஐல கிரியேட் பண்ற ஐஏ ஆல்ரெடி வந்து ஒரு 5 மெனு ஐட்டம்ஸ் இருக்கு. இப்ப நான் எக்ஸ்ட்ரா ஒரு 5 மெனு ஐட்டம்ஸ் ஆட் பண்றேன் அப்படின்னா, அதுக்கு உண்டான அந்த பிளேஸ்மென்ட்டும், அந்த ஸ்கேலபிலிட்டி திங்கிங்கோட ஒரு யுஐ பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். சோ நீங்க கிரியேட் பண்ற ஐஏ ஸ்கேலபிலிட்டியாவும் இருக்கணும். அக்சஸிபிலிட்டி அப்படின்னு வரும்பொழுது கண்டிப்பா வந்து 0 டாலரன்ஸ் தான். ஏன்னா, இன்கேஸ் வந்து சில யூசர்ஸ் வந்து ஸ்கிரீன் ரீடர்ஸ் யூஸ் பண்ணி தான் உங்களோட மெனுவ நேவிகேட் பண்றாங்க அப்படின்ற பட்சத்துல, நம்ம கிரியேட் பண்ணக்கூடிய ஐஏ அக்சஸிபிலிட்டிக்கும் ஃபீஸிபிளா இருக்கணும். இல்லன்னா நம்மளால வைடர் ஆடியன்ஸ கவர் பண்ணவே முடியாது. கிராஸ் பிளாட்ஃபார்ம். நாம கிரியேட் பண்ற ஐஏ கிராஸ் பிளாட்ஃபார்மோட அலைன் ஆகணும். லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நாம கிரியேட் பண்ற ஐஏ மொபைலுக்கு எப்படி இருக்கணும், வெப்புக்கு எப்படி இருக்கணும் அப்படின்றத நம்ம பார்க்கணும். சில டைம்ல வாய்ஸ் அசிஸ்டன்ட்டுக்கும் அது யூஸ் ஆகுற மாதிரி இருக்கணும். இந்த அளவுக்கு ஒரு ஃபீஸிபிலிட்டியோட ஒரு ஐஏவை நம்ம கிரியேட் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபீட்பேக் லூப்ஸ். நாம கிரியேட் பண்ற ஐஏ யூசர் டெஸ்டிங் பண்ணணும். அது அந்த ஐஏ கரெக்ட்டா வேலிடேட் ஆகுதா, அவங்களுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம எப்பயுமே டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். யூசபிலிட்டி டெஸ்டிங் தான் சக்சஸ்ஃபுல்லான ஒரு ஐஏவை கிரியேட் பண்ணி கொடுக்கும். யூசபிலிட்டி டெஸ்டிங் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த டெஸ்டிங்ல வரக்கூடிய ஃபீட்பேக்கை பேஸ் பண்ணி நீங்க திரும்பவும் ஐஏவை ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்றது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம்.